ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ட்ரில் வந்து எல்லா இடங்கள்லையும் முக்கியமான இடங்கள்ல எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வந்து ட்ரில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்தியா சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து ஒரு சைடில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் வந்து ஆப்ரேஷன் சிண்டோர் அப்படின்ற இதில் நம்ம வந்து 9 டெரரிஸ்ட் கேம்பில் வந்து அட்டாக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அப்படி பண்ணும்போது தான் வந்து அது அந்த சொல்லுவாங்கள்ல ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு பக்கா பிளான் பண்ணி கரெக்டாக எந்த ஒரு பழியும் நம்ம மேலே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இராணுவத்தையும் நம்ம அட்டாக் பண்ணல, சிவிலியன்ஸையும் அட்டாக் பண்ணல. கரெக்டாக அங்கே வந்து எங்கெங்கெல்லாம் டெரரிஸ்ட் கேம்ப் இருக்கோ அந்த அந்த இடங்களை மட்டும் குறிப்பாத்து வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து 2 பெண்கள் தான் வந்து இதை வந்து ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம நேஷனை நினச்சி நம்ம வந்து அவ்வளோ தூரம் ப்ரௌடாகிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து எந்த ஒரு நம்ம முன்னாடி நிறைய நாடுகள் வார் அப்போ கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு எஸ்கலேஷன் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக வந்து இல்லை நீங்கள் வந்து இஸ்ரேல் விஷயத்துலையோ வாட்எவர் மேபி நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 நாடுகள் 4 நாடுகள் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம அதுக்கான சான்ஸ் கூட கொடுக்கல. அந்தளவுக்கு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப வந்து கரெக்டாக எந்த சிவிலியன்ஸ்க்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு பாகிஸ்தான் எதுவுமே சொல்லி ஒரு சப்போர்ட் வாங்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கரெக்டாகவே நமக்கு என்ன அவங்க பண்ணாங்களோ அதை கரெக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலே அவங்க வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஆக்ஷனும் வந்து இதுக்கு மேலே சிவியராக இருக்கும் அப்படின்றது தான் வந்து எதிர்பார்க்க முடியுது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து ரொம்பவே இதுவாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல் ப்ளெஜ்டாக. ப்ளஸ் வந்து சைனா வந்து கொஞ்சம் பாகிஸ்தான் சைடில் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த வார சம்மந்தமாக வந்து டிப்ளமேட்டிக்காக அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி 2 நாடுகளும் வந்து எங்களோட அண்டை நாடுகள் சண்டை போடுறது வந்து அவ்வளோ தூரம் வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து யுஎஸ் ஆல்சோ அப்புறம் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி வாரை வந்து நிப்பாட்டுங்க, வார் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்காக தான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களே தவிர இல்லை நீங்கள் இந்தியா வந்து செஞ்சது தப்பு, ஸோ அந்த மாதிரி அகெயின்ஸ்டாக ரொம்ப வந்து பாகிஸ்தான் சைடு ஓவர் சப்போர்ட்டிங்காகவும் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாகவும் அந்த மாதிரி வந்து எந்த நாடும் வந்து செய்யலை. பட் எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டர்க்கி வந்து இப்போ வந்து சில ஆக்ஷன்ஸ் மூலியமாக அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களோ. பிகாஸ் அவங்களோட இராணுவம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூட பாகிஸ்தானில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ சைனா அண்ட் டர்க்கியோட சப்போர்ட் வந்து பாகிஸ்தான் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் வச்சுட்டு நம்ம சைடில் அடுத்து இன்னொரு கவுண்டர் அட்டாக் பண்ணலான்றதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அலர்ட் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்தியா சைட்லேருந்து வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வார் வந்து நம்மளுக்கு வந்து